ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्य कृतो वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। உத்தவ கீதா. இப்போ உத்தவ கீதைன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 24 சாப்டர் இருக்கு. அதுல 13வது சாப்டர் நம்ம முடிக்க போறோம். 14வது ஆரம்பிக்க போறோம். கடைசி ஸ்லோகம். பாகவதம் அப்படிங்கிற கணக்குல பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் என்னன்னு பார்த்தா மொத்தம் 12 ஸ்கந்தாஸ் 12 ஸ்கந்தங்கள் இருக்கும் பாகவதத்துல. மேஜர் டிவிஷன்ஸ் பகுதிகள். அதுல நாம இருக்கிறது 11. 11ல 31வது சாப்டர். அதுல பாத்தீங்கன்னா 6ல இருந்து 29 வரைக்கும் உத்தவ கீதா. அதுல நாம இருக்கிறது 19வது சாப்டர். அன்னைக்கு கன்ஃபியூஸ் ஆகி கேட்டீங்க 19ஆ இப்ப நாம படிச்சுட்டு இருக்கிறது 13ஆ அப்படின்னா உத்தவ கீதைன்னு பார்க்கும்போது 13வது சாப்டர் இருக்கும். பாகவதன் பார்க்கும்போது 19வது சாப்டர்னு சொல்லுவோம். ரெண்டுமே சரிதான். இப்ப இதுல 13வது சாப்டர்ல இது வரைக்கும் அவர் என்ன சொன்னார்ன்னு பார்த்துட்டு கடைசி ஸ்லோகத்தை பார்த்துட்டு நிறைவு செய்துக்கலாம். இந்த 13வதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து 11வது ஸ்லோகத்துல இருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் வானப்பிரஸ்த ஆசிரமத்தை பத்தி விளக்குனார். வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் வானப்பிரஸ்தம். 12ல இருந்து 41 வரைக்கும் சந்நியாசாசிரம். விதி கோச்சர, அவிதி கோச்சர, வித்வத் சந்நியாசா, விவிதிஷா சந்நியாசான்னு சந்நியாசாசிரமம் 41 வரைக்கும். அப்புறம் 42, 43 பாத்தீங்கன்னா எல்லா ஆசிரமத்துக்கும் பொதுவான ஒரு சாரமா கொடுத்தார். எல்லாருமே ஜென்ரலா கடைபிடிக்க வேண்டிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அதுக்கப்புறம் 44 டு இப்ப நாம கடைசி 48 வரைக்கும் கன்க்ளூட் பண்றார். கன்க்ளூடிங் ஸ்லோகாஸ் ஃப்ரம் 44 டு 48. இப்ப நம்ம படிக்க வேண்டியது 48. ஜென்ரலா கன்க்ளூட் பண்றார். இது வரைக்கும் சொன்ன கருத்துக்களை முடிவுரை செய்யறாருன்னு எடுத்துக்கணும். 48. ஏதத்தே அபிஹிதம் சாதோ சா பவான் பிருச்சதி யத்சமாம் யதா ஸ்வதர்ம சயுக்தக பக்தக மாம் சமியாத் பரம். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் ஏகாதச ஸ்கந்தே ஸ்ரீ கிருஷ்ணோத்வ சம்வாதே உத்தவ சம்வாதே வானப்பிரஸ்த சந்நியாச தர்ம நிரூபணம். இந்த அத்தியாயத்துக்கு பேரு வானப்பிரஸ்த சந்நியாச தர்ம நிரூபணம். நாம அஷ்டோதசோத்தியாயம். அஷ்டோதசோத்தியாயம். இப்போ இதுல என்ன சொல்றாரு? ஏத்தத்து அப்படின்னா இது வரைக்கும் சொன்னது எல்லாமே 4 ஆசிரமங்கள். ஏத்தத்து தே உனக்கு அபிஹிதம் என்ன கூப்பிடுறாரு? சாதோ. ஃபர்ஸ்ட் சம்போதனா ஏ சாது அப்படிங்கறத ஏ உத்தவனேன்னு அர்த்தம். உத்தவனை இப்ப என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாரு? சாது. பவான் நீ என்னிடத்தில் எதை கேட்டாயோ அபிஹிதம். இதுவரைக்கும் நீ என்னிடம் எதை கேட்டாயோ அதை உனக்கு நான் அபிஹிதம் உபதேசம் செய்துவிட்டேன். கேட்ட நீ கேட்ட உபதேசம் ஏதோ அதை நான் உனக்கு பிரிச்சாமி. பிரிச்சாமின்னு நீ கேட்ட பிரிச்சதி நீ பிரிச்சதி கேட்ட எதை என்னிடத்தில் கேட்டாயோ அதை உனக்கு அபிகிதம் உபதேசம் செய்துவிட்டேன். உபதேசம் செய்யப்பட்டு விட்டதுன்னு சொல்ற. எத்துச்ச மா என்னால். எதை நீ கேட்டையோ அது என்னால்
உனக்கு தே உபதேசம் அபிஹிதம். உபதேசம் செய்து முடிச்சுட்டேன். அடுத்தது யதா ஸ்வதர்ம. எப்படி ஸ்வதர்ம சயுக்த பக்தக. ஒரு பக்தனாக இருப்பவன் எப்படி தன்னுடைய சொதர்மத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கிறான் என்ன அர்த்தம்? அனுஷ்டானம் செய்கிறான். எப்படி? யதா ஸ்வதர்ம சயுக்தக. ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் செய்கிற பக்தன். பக்தன் எல்லாரும் எல்லாரும் சொதர்மத்தை அனுஷ்டானம் பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. பக்தர்கள்ங்கிறவங்க இறைவனை வழிபடுவர்களுக்கு பேரு பக்தர்கள். இறைவன் மீது லவ், அஃபெக்ஷன் எல்லாமே இருக்கும். அது அவங்கள அவரு சொல்லல. நான் குடுத்த வர்ண, ஆசிரம, தர்மத்தை ஒரு பக்தனா இருக்கிறவன். ஃபர்ஸ்ட் பக்தனா மட்டும் தான் இருப்போம். அதுக்கப்புறம் என்ன அடுத்த ஸ்டேஜ் என்னது? இறைவன் கொடுத்த வர்ண, ஆசிரம, தர்மத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டவன். யுக்தஹா இணைத்துக் கொண்டவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? காதுல கேட்டு நோட்ஸ் எழுதி வச்சோம்னா அது பேரு யுக்தகன் கிடையாது. அது அறிவு இருக்குது. ஃபாலோ பண்ணலின்னு அர்த்தம். சோ இவன் என்ன சொல்றாரு? அதெல்லாம் சொல்றாரு. அனுஷ்டான கர்த்தா. எதை இறைவன் சொல்றாரோ அத முதல்ல ஆசிரம தர்மம் என்ன, வர்ம தர்மம் என்னன்னு முதல்ல கத்துக்கணும். கத்துக்கிட்டு அத அனுஷ்டானம் செய்யற பக்தன் அர்த்தம். சோ சையுக்தகன் என்ன அர்த்தம்? அதோடு தன் வாழ்க்கையை இணைத்துக் கொண்டவன். நோட்ஸ்ல மட்டும் இருந்தா ஏட்டு சுரக்காய். அத அவர் சொல்லல. அந்த அறிவு இருக்கு எல்லாத்துக்கும். அது இந்த ஆசிரமத்துல இத சொல்றாருங்க, அந்த ஆசிரமத்துல அத சொல்றாங்க. ஆனா ஃபாலோன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. அப்படி இருக்கவங்க நெறைய இருக்காங்க. வேதாந்திக் ஸ்டூடண்ட்ஸ்லயே வேதாந்த வகுப்புல வந்து உட்கார்ந்துகிட்டு நோட்ஸ் பக்கம் பக்கமா நோட் நோட்டா எழுதி, ஆனா ஃபாலோ பண்றது என்ன ஆகாது? அனுஷ்டானம் இல்லாமல் வெறும் ஞானம், வேதாந்த வகுப்புகளில் கிடைக்கிற வெறும் ஞானத்தை வச்சு மோட்சத்தை அடைய முடியவே முடியாது. வெறும் விஞ்ஞான மயத்துல மட்டும் இருக்கிறது. விஞ்ஞான மயத்துல மட்டும் புத்தி கிரகிச்சுக்கிட்டே இருக்கிறது. அதனால மோட்சத்தை அடைய முடியும்னா, அடைய முடியாது. தயானந்த சரஸ்வதி சுவாமிகளே வந்து வகுப்பு நடத்தினாலும், ஏன் தட்சிணாமூர்த்தியே வந்து நமக்கு வகுப்பு எடுத்தாலும், வெறும் கிளாஸ்ல சொல்ற ஞானம் மட்டும் எனக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னால மோட்சம்லாம் கிடைக்காது. அனுஷ்டானம் எங்கிருந்து? ஸ்வதர்ம அனுஷ்டானம். அப்ப ஸ்வதர்மம்னா எது எது? வர்ணத்துக்கு என்ன ஸ்வதர்மம்? ஆசிரமத்துக்கு என்ன? ஆசிரமம்னா இப்ப நாம என்ன கிரகஸ்த ஆசிரமத்துக்கு உண்டான ஸ்வதர்மம். இத அதுதான் சையுக்தகங்கிற வேர்டு போடுறாரு. தோஸ் ஹூ நோ அப்படின்னு போடலையே. யார் யாருக்கு இதெல்லாம் தெரியுதோ, ஏது வானப்பிரஸ்த ஆசிரமத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு யார் யாருக்கு தெரியுதோ அப்படின்னு அவர் போடலையே. சையுக்தக தட் வேர்ட் கிவ்ஸ் த ப்ரொஃபவுண்ட் மீனிங். அத தெரிஞ்சுக்கணும். தெரியாம பாதி பேர் 90% 99% அத தெரிஞ்சுக்கிறது. 99 அதுல 0.1% தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுல ஃபாலோ பண்ணி வாழ்றாங்க பாருங்க. 0.001 தான். தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. கிளாஸ் எல்லாம் சூப்பரா எடுப்பாங்க. எக்ஸலன்ட்டா எடுப்பாங்க. இருக்கிற விஷயங்கள அப்படி அழகா கொண்டு வருவாங்க. ஆனா ஃபாலோ பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸி அல்ல. ஏன் ஃபாலோ பண்ணல? வேணும்னா பாவம். ஃபாலோ பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல. அததான் சொல்றாரு சையுக்தகா. கடைசி ஸ்லோகத்துல அவ்வளவு ஒரு ப்ரொஃபவுண்ட் வேர்ட் போடுறாரு. அதோடு தன்னை இணைத்து எதை கற்றானோ அதன் பிரகாரம் வாழ்றவன். அத சையுக்தக பக்த. அவன் தான் பக்தக. அவன் மாம் சமியாத் பர. மேலான என்னை அவன் என்ன அடையறான்? அடைவான். அவன் என்னை அடைவான்ற. சமியான எனக்கு அருகில் என்னை அடைவான். அப்படின்னு என்ன? மோட்சத்தை அவன் அடைவான். சோ ஜென்ரலா இந்த இடத்துல என்ன சாரம் இந்த அத்தியாயத்துல குடுக்குறாரு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் எந்த வர்ணத்துல இருக்கிறான், எந்த ஆசிரமத்துல இருக்காங்கிறத பத்தி கவலையே கிடையாது. அது எது ஹையர் ஆசிரமம், லோவர் ஆசிரமம், ஹையர் வர்ணம், லோவர் வர்ணம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. எதுல நீ பிறந்திருந்தாலும் அது போன ஜென்மத்துல நீ செஞ்ச புண்ணிய பாபத்தோட விளைவு நம்ம பிறந்தாச்சு. அந்த ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், அது எந்த ஆசிரமத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, கிரகஸ்த ஆசிரமத்துக்கே நான் வராம நான் பிரம்மச்சரியாவே இருக்கிறனாலும் எதுவும் தப்பு கிடையாது. பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருந்து வாழ்வதற்கு இறைவன் ஃப்ரீடம் குடுக்கிறார். கிரகஸ்த ஆசிரமத்துல வந்ததுக்கு அப்புறமும் அவரு அதுக்குண்ட அந்த அந்த அவர் சொல்றது, நீ எந்த ஆசிரமத்தில் இருக்கிறாயோ, அந்த ஆசிரமத்துக்கு என்னென்ன நான் டூஸ் டோன்ட் சொல்லியிருக்கனோ, அத ஃபாலோ பண்ணுனாலே மோக்ஷம் கேரண்டி. அது பிரகாரம் போனா போதும். அவ்வளவுதான் ஒரு ஜெனரல் கருத்து. இது ஏன்னா சில பேர்
பிராமணர் தான் உயர்ந்தவர்கள், சூத்திரர்களா ரொம்ப கீழானவர்கள். சூத்திரர்கள் இல்ல உலகத்துல நம்ம சமுதாயத்துல வாழவே முடியாதுங்க. அப்படி ஒரு சிஸ்டத்த இறைவன் கொண்டு வந்து குடுத்துருவாரு. எல்லாரும் நீங்க அ பிராமணனாவே இருங்க. சூத்திரரா யாரும் இருக்க வேண்டாம்னா, எப்படி சமுதாயம் சர்வைவ் ஆகாது? இப்போ உழைப்பு குடுக்குறவங்க இருந்தா தான் சாப்பிட முடியும் நம்மனால. எல்லாரும் அறிவை ஷேர் பண்றவங்களாக பிரிசர்விங் ஞானம் அ ப க வ வ ப அ ப என்ன சொல் ப்ரொபகேட்டிங் ஞானத்துல எல்லாரும் இருந்தா, எப்படி சாப்பிடுறது? ஸோ, எல்லாமே தேவை. 4 விதமான வர்ணங்களும் சமுதாயத்துக்கு தேவை. அப்பதான் சமுதாயம் ஃப்ளரிஷிங் இருக்கும். பிராமணனும் இருக்கணும் அந்த சமுதாயத்துல, சத்திரியனும் இருக்கணும் அந்த சமுதாயத்துல, வைசியனும் இருக்கணும், சூத்திரனும் இருக்கணும். அப்பதான் அந்த சமுதாயம் ஃப்ளரிஷ் ஆகும். இதுல அப் டவுன்ங்கிறது கிடையாது. அததான் நாம கிரியேட் வச்சு ஜாதிங்கிற பேர்ல கொண்டு வந்துட்டோம். அதுல டவுன்ங்கிற பேச்சே இறைவன் கொடுக்கல. அது தப்பா புரிந்து கொள்ளப்பட்டு, இவர்கள்லாம் உயர்ந்தவர்கள், இவங்க தாழ்ந்தவர்கள். இறைவன் அப்படி படைக்க எதுல வேணா நீ இரு. பட் நான் சொன்னத ஃபாலோ பண்ணு. அவ்வளவுதான் சொல்ல. இதுதான் இந்த மெயின் புத்தக கீதையிலே ரொம்ப இந்த அளவுக்கு டீட்டெயிலா நம்ம வேற எங்கேயுமே கிரந்தங்கள்ல இவ்வளவு டீட்டெயிலா கிடையாது. ஆசிரம தர்மத்த பத்தி. பாத்தீங்களா? அடுத்து நம்ம எங்க போறோம்? ஏகோ அதாவது பாகவதத்துல நம்ம 19 அதாவது இதுல 14வது சாப்டர் வச்சுக்கோ. உத்தவத்துல 14வது சாப்டர் 1 ஸ்லோகம். இது கம்ப்ளீட்டா சப்ஜெக்ட் அப்படியே மாறுது. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்த படிச்சுட்டு, இதுல பாருங்க எடுத்தோனே உத்தவன்லாம் கேள்வியே கேட்கல. இத சொல்லி முடிச்சோனே பகவானுக்கு இதெல்லாம் சொல்லிறணும்னு தோணி இருக்குது. எது ஆசிரமத்த எல்லா தர்மத்தையும் சொல்றோம்னே, பகவானே ஆரம்பிக்கிறாரு. உத்தவன் கேள்வியே கேட்கல. அப்ப என்ன அர்த்தம்? அது கத்துக்கிட்டோனே இந்த அறிவு இருக்கணுங்கிறதுக்கு தான் அவரே கனெக்ட் பண்றாரு. ஸ்ரீ பகவான் அக் அக் அத ஏகோன விம்சக அத்தியாயக ஸ்ரீ பகவான் உவாச்ச யக வித்யாசுத சம்பன்னக ஆத்மவான் ந அனுமானிகக மாயா மாத்திரமிதம் ஞாத்வா ஞானம் ச மயி சந்நிய சந்நியசேத்து. என்ன சொல்றாரு? பகவான் உவாச்ச, பகவான் கூறுகிறார். இது ஞானத்துடைய மகிமையை புகழ்றார். ஞான மகிமா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? எவன் வித்யா ஸ்ருத சம்பன்னக. சம்பன்னகனா கூடியிருப்பவன். எதோடு கூடியிருப்பவன்? வித்யா எப்படிப்பட்ட வித்யா? ஸ்ருத ஞான அதாவது வித்யா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஞானத்தை பெறுகிற வரைக்கும் கற்றுக்கொள்கிற அதாவது கேட்கிற சக்தி படைத்தவன். வேதாந்தத்தை கேட்கிற சக்தி படைத்தவன் அர்த்தம். எப்ப எது வரைக்கும்? சம்பன்னக அந்த கேட்கிற சக்தி படைத்தவன். ஞான மார்க்கத்தில் இருக்கிற ஒரு சாதகன். ஸ்டூடெண்ட்ஸ் யார கூப்பிடாரு இப்போ? ஸ்டூடெண்ட்ஸ். யாரு? ஸ்டூடெண்ட்குள்ளான குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணுங்கிறாரு? இன்டைரக்டா பாருங்க. ஸ்டூடெண்ட் தான் கூப்பிடுறாரு. வேதாந்தம் படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் இப்ப பேசுறாரு. ஏன்னா அவங்க தான் இவ்வளவு தூரம் தாண்டி வந்திருப்பாங்க. வேதாந்தம் படிக்காதவங்க எதுக்கு உத்தவகீதைக்கு வர்றாங்க? ஆக்சுவலா அது வேற விஷயம். இப்போ அதுல என்ன சொல்றாரு? நீ எப்படி இருக்கணுங்கிற காமிக்கிறாரு. ஸ்டூடெண்ட்ங்கிற எப்படி இருக்கணும்? அதாவது வித்யா சுத சுத சம்பன்னா கூடியுள்ளவனாக எது? கேட்கும் மனநிலையுடன் இருக்கிற ஸ்டூடெண்ட். கேட்கிற மனநிலையுடன் வித்யா ஸ்ருத சுதன கேட்கிற வித்யா பரியந்தம் சொல்லுவோம். ஞானம் அடைகிற வரை கேட்கிற சக்தியை உடையவன். அதான் அர்த்தம். ஒரு ஸ்டூடெண்ட்னா அப்படி இருக்கணுங்கிறாரு. ஏங்க அப்ப கேட்காம காது கேட்டா எல்லாம் கேட்டுருமில்ல. காது கேட்கறது வேற. சொல்ற விஷயங்கள் பதியறதுங்கிறது வேற. அதுதான் ஸ்ரத்தாங்க அழகா கொண்டு வர்றாரு. ஸ்ரத்தாங்கிறத அவர் நைஸா இப்படி சொல்றாரு. கேட்கும் மனநிலை உடையவன். அந்த சக்தி உடையவன். அந்த கேட்கிற சக்தி மட்டும் உனக்கு இருந்துட்டா போதுமா? நோ. ஆத்மவான். 2வது பாயிண்ட் சொல்றாரு. எப்படி இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்? ஆத்மவானா இருக்கும். ஏன் ஆத்மவான்? ஆத்மவான் என்ன? இந்திரிய, ஷமக, தமக, உபரமக எல்லாத்தையும் சமர்த்தக எல்லாத்தையும் உடையவன் தான் ஆத்மவான். அதான் ஆத்மவானாங்க தன்னை பிடித்தவன். அதான் ஆத்மவான். தன்னை பிடித்தவன். தன்னை தன்னுடைய உடலை தன் கட்டுக்குள் தன்னை பிடித்தவன் அர்த்தம். அப்ப இந்திரிய அடக்கம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? தன்னை பிடிக்காதவன் என்ன விட்டடிச்சிருவான்? இந்திரியங்கள் அது பாட்டுக்கு போகும், மனம் அது பாட்டுக்கு போகுதுன்னு அவன் தன்னை பிடித்தவன் அல்ல. அப்போ தன்னை பிடித்தவன், தன்னை கட்டுக்குள் வைத்திருப்பவன், மனதை இந்திரியங்களை தன் கட்டுக்குள் வைத்த ஆத்மவான். மனதை தன் கட்டுக்குள் வைத்தவன். இந்த 2 ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியம். முதல்ல
சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள் ஞானம் சம்பன் கேட்கிற சக்தி படைத்தவனாக இருக்கணும். 2வது வித் குவாலிஃபிகேஷனோட மனம், இந்திரியம் அதனுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்படி இருந்தா கட்டுக்குள் வைத்திருப்பவன் எது வரைக்கும் வித்யா பர்யந்தம் அந்த ஞானத்தை அடைகிற வரைக்கும் இருக்கிறவன் ந அனுமானிக்க. இன்னொரு பிரச்சனை ஸ்டூடெண்ட்டுக்குள்ள என்ன வரும் தெரியுங்களா? தர்க்கம், ஆர்கியூமெண்ட். பிரதான புத்தி எப்பவுமே இருக்கக்கூடாது. ஏங்க எதா இருந்தாலும் புரியலன்னா லாஜிக்கா புரிஞ்சுக்கணும்னு நம்ம சொல்றோமே. இங்க என்ன தர்க்கத்தில் அதிகமாக வீழ்ந்து விடாதவனா இருக்கிறையான்னு பாருங்கிற. ஏன்னா யூசுவலா கேட்க இப்ப நாம ஈஸ்வரனுடைய என்ன சொல்லி வேதத்துல என்ன வருது? இப்ப ஈஸ்வரனுடைய சிருஷ்டி, ஸ்திதி, ஈஸ்வரனை பற்றி ஞானம். அப்ப அவர் நான் சொல்லுவேன், இட்ஸ் த கிரேட்டஸ்ட் நெட்வொர்க் அவரது. ஒரு ஜீவனுக்கும் பிளஸ் பாவம், புண்ணியம். ஒரு ஜீவனுக்கு ஒரு புழுவுக்கு ஒரு கவுண்ட் இருக்கும். ஒரு மரத்துக்கு, ஒரு ஜீவனுக்கு இது ஒரு பெரிய நெட்வொர்க். இதுல போயி அதாவது இதுல இருக்கிற ஈஸ்வருடைய நெட்வொர்க்க தெரிஞ்சு எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதாட்ட ஒரு முட்டாள்தனம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆனா வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இதுல போய் லாக் ஆவாங்க. கொஞ்சம் பேர் அது என்ன? அது ஏன் இப்படி நடக்குது? ஒண்ணும் வேண்டாம். ருத்ராட்ச மாலை அது போடுறதுனால என்ன பயன்? அது இப்படி தர்க்கத்துல போயிறது. இது எந்த விதத்துல எனக்கு பயன்படும்? இந்த மாதிரி விஷயம். ஏன்னா அதெல்லாம் என்னது? மித்தியா. உலகத்தை பற்றி நீங்க என்ன விஷயத்த ஆராய்ச்சி பண்ணீங்கனாலும் அது தோற்றத்திற்கு மட்டும் இருக்கிற ஒரு விஷயம். 1. 2 அது சத்தியமே என்ன? நீங்க கேட்கிற கேள்வி, உலகத்தை பார்த்து கேட்கிற கேள்வி இல்ல, சத்தியமே என்ன? ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தோற்றத்திற்கு மட்டும் இருக்கிற ஒரு விஷயம். 2வது ஈஸ்வருடைய சிருஷ்டியில இது ஏன் அப்படி நடந்தது? அவங்க ஏன் அப்படி பேசினாங்க? இது ஏன் இப்படி போகும்போது ஈஸ்வர சிருஷ்டிக்குள்ள நம்மளால போய் புரிந்து கொள்ள அற்றவர்கள் நாம். நமக்கு பாதி விஷயங்கள் புரியலாம். பாதி இல்ல. அவருடைய விஷயம் ஈஸ்வரனை பத்தி ஒரு 10% புரிஞ்சுக்கிற 10% 0.10% புரிஞ்சு கஷ்டம். 0.10% புரியறதே 0.1% புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ஆனா நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம்? 100% புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனை பற்றி தெரிந்து கொள்வதுங்கிறது அவருடைய சொரூப ஞானம் தான் நமக்கு முக்கியமே தவிர, அவரு மாயை கையில வச்சுக்கிட்டு பண்றாரு பாருங்க ஜாலம். அது நமக்கு முக்கியம் அல்ல. ஆனா வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஏன் படிக்கிற காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் பாக்குறேன். அதை அழகா விட்டடிச்சுட்டு ஈஸ்வரன் தத்துவம் வந்தோன்னா அவருடைய சொரூபத்திலேயே போய் நிக்கணும். அதுவும் என்னுடைய சொரூபத்துல தான் நிக்கணுமே தவிர, அவர் மாயை வச்சுக்கிட்டு பண்ற லீலை இருக்கு பாத்தீங்களா? அது நமக்கு நன் ஆஃப் மை பிசினஸ். அது நமக்கு புரியவும் புரியாது. ஆனா அதுல போய் என்ன மாட்டிக்கிறது? எனக்கு ஈஸ்வரர் சிருஷ்டி பர்த்தாரு பாவம் இப்ப நான் ஒண்ணும் வேண்டாம். நான் ஒண்ணு படிச்சிருப்போம். நீ 50% புண்ணியம், 50% பாவத்தை நீ அனுபவிக்கிற அப்படின்னா, நம்ம ஒருத்தரை பார்க்கணும்னு வச்சுக்கங்களேன். இவங்க புண்ணியத்திலேயே இருக்க மாரி இருக்கே. சுகமா இருக்க மாரி இருக்கே. இவங்கலாம் பாவம் பண்ணியிருக்க மாட்டாங்களோ? 50% பாவத்த இவங்கலாம் எப்ப இதெல்லாம் என்ன புத்தி நமக்கு? இஸ் இட் நீடட் ஃபார் மீ? அதுக்காக படிச்சுட்டு வந்துருக்கோம். நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம். அதத்தான் சொன்னேன். சப்ஜெக்டிவா லிசன் பண்ணாதீங்க. இட் இஸ் ஃபில்டர் லிசனிங். கொண்டே தர்க்கத்துல தான் விடும் நம்மள. அதாவது இப்ப நான் ஒருத்தர் பார்த்தோன்னே, நம்ம நல்ல சுகமா இருக்காங்கன்னு, நம்ம புத்தி ஆட்டோமேட்டிக்கா எங்க தெரியுங்களா போகும்? ஆமா, இவங்க என்னமோ எப்ப பார்த்தாலும் புண்ணியத்துல இருக்க மாரி இருக்கு. பாவத்த இவங்க அனுபவிக்கவே காண மாட்டிருக்குதே. இவங்க எப்ப அனுபவிச்சிருப்பாங்க? அப்ப ஃபுல் ஹிஸ்டரி பார்க்கலாமா? அப்ப சின்ன வயசுல இத அனுபவிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இஸ் இட் யுவர் பிசினஸ்? அதான் கேட்கிறேன். இட் இஸ் நாட் யுவர் பிசினஸ். ஈஸ்வரன் வந்தோன்னே மாயோட ஏன்னா அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது மித்தியா. ஆனா சத்தியத்த தெரிஞ்சுதான் மித்தியாவை நீ புரிஞ்சுக்க முடியும். அது வேற விஷயம். வெறும் மித்தியாலே உட்கார்ந்திருந்தா எப்பவுமே பாரு. இப்ப பாம்பு தூரத்துல இருக்கு பாருங்க. எப்பவுமே பாருங்க. சத்தியத்த புரிஞ்சுக்கிட்டா தான் மித்தியாவுக்கு நீங்க வரணும். ஆனா நம்மளுடைய புத்தி எங்க உட்கார வச்சிரு நம்மள? சொரூபத்த விட்டு போட்டு இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறது. அலசு யார்கிட்ட எந்த ஸ்டூடெண்ட் பேசினாலும் இது பாரு, இது இப்படி ஈஸ்வரனுடைய சிருஷ்டி அப்படி, இது என்னுடைய பாப்பம், என்னுடைய புண்ணியம். இப்ப பாரு என்னோட பாப்பம் பழுக்குது. இப்ப பாரு என் புண்ணியம் பழுத்துருச்சு. இது பாரு என்னோட பிராரப்தம். எது வாயத்திறந்தா பிராரப்தம் டாபிக் அவங்கள்ட்ட மாறி இருப்போம். நான் இங்க சொல்றேன் அன்காமன் உலகத்தில் இருக்கிற இந்த வேதாந்துக்கு வராதவங்களுக்கு கண்டிப்பா நமக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கும். சில புரிதல் வந்திருக்கும். அதை என்ன பண்ணிக்கிறது? ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்ப பாரு எனக்கு பிராரப்தம் பாப்பம் வெளிப்பட்டிருக்கு. நான் பாப்பம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இட் இஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். நம்மளுடைய பிசினஸ் எங்க இருக்கணும்? ஈஸ்வருடைய சொரூபமும் என்னுடைய சொரூபமும் ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கிறனா, தட் இஸ் தாத்பரியம் ஆஃப் வேதாந்தா. அத கம்ப்ளீட்டா விட்டுட்டு அதுக்கு முன்னான முயற்சிகள் செய்வத டவுட் வர்றதெல்லாம் விட்டு போட்டு குருட்டுக்கு எந்த கேள்வி கேட்கறது? ஈஸ்வர சிருஷ்டியில என்னமோ அவர் எல்லாம் என்னமோ தெரிஞ்சு வச்ச மாதிரி
ஏங்க அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க? ஏங்க இத்தன நாள் வகுப்பு கேட்டு இவங்க இன்னைக்கு ஏங்க இன்னும் இவங்க இப்படி இருக்காங்க? இதெல்லாம் வரும் நம்மகிட்ட. இது இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். அவ இத்தன நாள் வகுப்பு கேட்டாலும் அவங்க ஆன் த வேல இருக்காங்க. அது ஈஸ்வரனாச்சு, அவராச்சு. நாம ஏங்க நம்ம மண்டைய கொண்டு அதுல வேஸ்ட் பண்ணணும். நம்மளுடைய சிந்திக்கிற சக்திய இந்த கிளாஸ்க்கு வந்தவங்க, இவ்வளவு இவங்க போய் இவ இந்த இந்த என்ன அனலைஸ் பண்ணுவாங்க. உட்டா நீங்க பிஹெச்டி பண்ணிருவாங்க. யார் யாரு எந்த டெவலப் ஆயிருக்காங்க அப்படிங்கிறவங்க நீங்க டெவலப் ஆக மாட்டீங்க. யார் யாரு என்னென்ன டெவலப் ஆயிருக்காங்க, யார் யார் இன்னும் டெவலப் ஆகாம இருக்காங்க, யாரு 10% ஆயிட்டா, யார் 30% வந்துட்டா, நீங்க கணக்கு டேலி பண்ணிட்டு உட்கார்ந்திருந்தீங்கன்னா, இன்டெஃபினைட் லாஸ் ஆஃப் திஸ் வொர்க். இட் இஸ் நன் ஆஃப் நான் படிக்கும்போது பார்த்திருக்கேன். இப்பவும் நான் பார்க்கிறேன். இதுதான் சொல்றது ஃபில்டர்ட் லிசனிங். எது மித்யான்னு ஆனதுக்கு அப்புறம், அது எதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தோற்றத்துக்கு மட்டும் இருக்கிறது. நாம உட்கார்ந்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன் பாருங்க. இப்போ சத்தியத்த தான் புடிக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இவ்வளவு நேரம். மித்யாவ பத்தி விசாரம். ஏன்னா சத்தியத்த புடிச்சா தான் மித்யாவே புரிய போகுது. நீங்க எடுத்தோனே மித்யாவ புரிந்து கொள்ள முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தூரத்துல கிடக்குது கயிறு. யோசனை பண்ணி பாருங்க. கயிறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பார்த்தது கயிறுங்கிற உண்மை தெரியிறது. பாம்பு எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? பாம்பா பார்க்குறீங்க. அந்த பாம்புல உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, எது? கிடக்கிற கயித்த நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னது? பாம்பு. இந்த பாம்பு பாரு எவ்வளவு நீளமா இருக்கு. இந்த பாம்பு பாரு எப்படி அழகா இருக்கு. இதுதான் பொழப்புங்கிறது. நம்ம பொழப்பு இப்ப அப்படித்தான் பண்ணிட்டு இருப்போம் நம்ம. ஸ்டூடெண்டா இருக்கும்போது. இந்த பாம்பு பாரு எப்படி கட்டம் கட்டமா இருக்குது. இது பாரு இவ்வளவு குண்டா இருக்குது. பக்கத்துல நிக்கிறவன் கயித்த பார்த்தவன் என்ன சொல்லுவான்? அட முட்டாளு! அட அந்த பாம்ப ஆராய்ச்சி பண்ணாத. அது வெறும் தோற்றத்துக்கு இருக்குது. நீ கைத்த பாருன்னு குரு நொங்கு நொங்கு நொங்குறான். நான் அந்த பாம்பையே ரசிப்பேனே. கயிற்றை பாம்பாக பார்க்கறதுலயே ஒரு ரசிப்பு வேற வந்துடும். ஏன்னா வேதாந்தத்துக்கு வந்தா அதெல்லாம் தெரிஞ்சு போயிருமே. ஈஸ்வரனா எப்படி அப்படி இப்படி இப்படி அதுலயே மூழ்கிறது. அந்த பாம்பு பாருங்க அழகா இருக்குது. அந்த பாம்பு பாருங்க கட்டம் கட்டமா இருக்குது. அது பாருங்க கருப்பு மஞ்சளா இருக்குது, ப்ளூவா இருக்குது, பச்சையா இருக்குது. அது பாருங்க பறந்து எகிறுது. அது பாருங்க அங்க போகுது வளைஞ்சிருக்குது. ஐயையோ! எங்க போய் நிக்கிறேன்னு புரியுதா? அந்த பாம்பே ஒண்ணு இல்லாதது. நான் அததான் விளக்கிட்டு இருப்பேன். நான் பக்கத்துல இருக்கிற கயித்த பார்க்கிறவன் என்ன சொல்லுவான்? அட மண்டு, அது பாம்பே அல்ல. அதுல எதுக்கு இவ்வளவு நாளத்த கேதர் பண்ற நீயு? அத தூக்கிட்டு எங்க வா? கயிற பாக்கும். அப்ப எங்க உற்றணும்? மித்யா பத்தின விசாரத்த எப்ப எந்த கிளாஸ்ல உட்கார்ந்தாலும் ஈஸ்வர தத்துவம்னு வாயில வந்தொன்ன, சிந்தனைக்கு வந்தொன்ன, மாயுடன் கூடிய சகுண பிரம்மனை விட்டொழிய வேண்டும். சிந்தனை அங்க போகக்கூடாது. ஏன் அப்புறம் இறைவன் அதெல்லாம் விளக்குறாருன்னா, நீ பாம்ப பார்க்கிறியே! அப்புறம் பாம்ப விலக்கித்தானே அப்புறம் அது பாம்பு இல்லைன்னு சொல்ல வரணும். பிரச்சனை நம்பிட்டு இருக்கு அவர்ட்ட இல்ல. நாம பாம்ப பார்க்கறனால, நீ பார்க்கிற நீளமான, வளைஞ்ச, மஞ்சள், சிகப்பு, பச்சை பாம்பு, பாம்பு இல்லைன்னு சொல்லப் போறாரு. ஆனா எங்க நின்னுக்கிறது? அந்த சிகப்பு, பச்சை, மஞ்சள், வளைஞ்சிருக்கு, நீளமா இருக்குன்னு கோளையா இருக்கு, கொண்டையா இருக்குது. இப்படியே உயர வேண்டியது. இது பிளண்டா இது வந்துங்க இ என்ன சொல்றது? அதி முட்டாள்தனமான திங்கிங் அங்க போகவே கூடாது. நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அதுதான் சொல்றாரு. தர்க்கம், அனுமானிக்கா அங்க போகாத. மண்டைய அங்க செலவு பண்ண. எந்த கிளாஸ்ல உட்கார்ந்தாலும் போய் சத்தியத்துல நிக்கிறக்கு நெறைய தடங்கல்கள் இருக்கும். நெறைய டவுட் இருக்கும். அத மட்டும் நீ கிளியர் பண்ணிக்கிட்டே வா. டோன்ட் கான்சன்ட்ரேட் ஆன் மித்யா. நீ ஞானமே பெற்றேன்னு சொன்னாலும், அந்த ஞானமும் மித்யா. அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட் கருத்த சொல்றேன். என்னங்க அதையும் மித்யா? நீ வச்சிருக்கிற அஞ்ஞானம் சத்தியமா? அஞ்ஞானமான மித்யாவான அஞ்ஞானத்துக்கு யாரு வந்தா போதும்? மித்யாவான ஞானம் வந்தா போதும். கனவில் தாகம் எடுத்தா, கனவுல இருக்கிற தண்ணி குடிச்சா போதும். டேபிள் மேல இருக்கிற தண்ணி நீ குடிக்க வேண்டியது இல்லப்பா. அப்போ நமக்கு இருக்கிற அஞ்ஞானம் என்னன்னு தெரியணும். மித்யா. அந்த மித்யா அஞ்ஞானத்தை போக்குவதற்கு மித்யா ஞானம் போதும். சோ ஞானமே என்னது விற்று எங்க வந்து நில்லு? அகம் பிரம்மாஸ்மி. அது மட்டும்தான். அகம் அவ்வளவுதான் டோட்டல். அதுக்கப்புறம் பிரம்மாஸ்மிங்கிறது கூட நம்ம சொல்றது அகம். அங்க வந்து நிக்கணும். நழுவாம அந்த இடத்துல நின்னு அதுக்கு முயற்சியில போகணுமே தவிர, இது அதனால அனுமானிக்கங்கிறது பாத்தீங்கன்னா, பிளண்டர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. 19% ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, ஈஸ்வரா சிருஷ்டி, கர்மா பிளானு, கர்ப்பா தியரி, வர்மா
வருண ஆசிரம தர்மம், இது பண்ணலாமா? இது பண்ணக்கூடாதா? அந்த சன்னியாசி அப்படி இருக்காரு, இவரு இப்படி இருக்காரு. கம்பேரிங். ஐயய்யோ! இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ் டூ கம்பேர் த சன்னியாசி, கிரகஸ்தா, ஞானத்தை பெற்றவங்க, வகுப்புக்கு வந்தவங்க, வந்தவங்க இவங்க இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க. நான் பார்த்த ஞானி அப்படி இருக்காரு, இப்படி இருக்காரு. ஐயய்யோ! இதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல. கோட்டை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். ஸ்வதர்மத்த விட்டுட்டு, இதெல்லாம் என்னது? பரதர்மம். இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ் டு ஜட்ஜ் எனிபாடி, டு கன்க்ளூட் எனிபாடி. ஞானியா இருக்கிற மாரி உங்களுக்கு தோணுச்சு, இவன் ஞானி. அப்புறம் இவன் ஞானியா இருப்பாரா? இல்லையா? இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். அதுக்கே மண்டைய போட்டு செலவு பண்ணி, ஏன்னா வேதாந்துக்கு வந்து எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஒரு புது ஃபீல்டு புரிஞ்சோனே, அதுல அப்படியே போயிற வேண்டியது. அதுல போகக்கூடாது. என்ன தெரியணும்? நீ யார பார்த்தாலும் அது ஜடம். திஷ்டத்வாத் ஜடம். அது ஞானியே பார்த்தீனாலும் ஒரு சரீரத்த நீ பார்க்கிற. திஷ்டத்வாத் ஜடம். ஐயோ! ஜடத்த பத்தின விசாரத்த விட்டுட்டு எங்க வா? சத்தியத்துக்கு வா. தட் இஸ் பெர்ஃபெக்ட் லிசனிங். அதனால பாருங்க, அவ்வளோ பெரிய ஆசிரம தர்மத்த குடுத்துட்டு அதுல போய் ஒட்டிக்காத. இவன் பிராமணனா இருப்பானா? இவன் சத்திரியனா இருப்பானா? நான் இப்ப பிராமணத்துல இருக்கனா? நான் இப்ப சத்திரியத்துவம் வந்ததா? இப்ப எனக்கு வந்து தமோ குணம் வெளியா இருக்கா? எனக்கு இப்ப வந்து சத்துவ குணம் பிரதானமா இருக்கா? எனக்கு இது கேண்டீன் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சத்துவ குணத்துல நான் இருக்கேனா? ஐயய்யோ! இட்ஸ் நன். அது அது பாட்டுக்கு இப்படி பண்ணணும்னு குரு சொன்னாரா, செஞ்சுட்டீங்களா? அது விட்டுறணும். கவனமெல்லாம் எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும். அதனாலதான் என்ன போடுறாரு? அனுமானிக்க. ந சாரி, அனுமானிக்கிற அப்படி இருக்கிற அர்த்தம். ந அனுமானிக்க. அனுமானம் பண்ணிக்கிட்டே அனுமானம் தமிழ் சொல்லுவோமே. எந்நேரம் அனுமானம் பண்றது. இது இப்படி இருக்குமா? அது அப்படி இருக்குமா? அது அனுமானிக்க. இவர் என்ன சொல்றாரு? ந அனுமானிக்க. யாரையும் அனுமானம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்திருக்காத. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் யூ. யூ கேனாட் க்ரோ இன் வேதம். யூ கேனாட் க்ரோ. நான் பார்த்திருக்கேன். அவங்கனாலலாம் ஒரு ஸ்டெப் கூட வந்து மேலே வரவே முடியாது. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு 2, 3 இன்சிடென்ட் கஷ்டமா நடந்து வச்சுக்கலேன். ஐயய்யோ! அவங்க பாருங்க, அவங்க பிராரப்தமாட்டிருக்கு. ரொம்ப மோசமா பாவங்கள் நெறைய வெளிப்படுது. இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். ஏன் அத ஜட்ஜ் பண்ணிட்டு உட்கார்ந்தேன்னா, இத கோட்டை விட்டுருவேன். ஹெல்ப் பண்ணு. கஷ்டப்படுறாங்கன்னா கோ அண்ட் ஹெல்ப். டக்குன்னு போய் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஜட்ஜ்மென்ட் பண்ணாதீங்க. அததான் சொல்றாரு. ஏன் ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா இவ்வளோ ஆசிரம தர்மங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சன்னியாசி தர்மங்கள் தெரிஞ்சோனே, சன்னியாசி எப்படி ஜட்ஜ் பண்றது? இவர் கரெக்ட்டா இருக்காரா? இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். ஒரு ஒரு பிரம்மச்சரிய பார்த்தோம். பிரம்மச்சரிய ஆசிரமத்துல ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இதுவா இருக்கலாம். விதி கோச்சர சன்னியாசியா? அவதி கோச்சர சன்னியாசியா இருப்பாரா? விதி கோச்சர சன்னியாசினா விதியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரா? டோன்ட் வாட்ச். அந்த அந்த ஏரியாவுக்கே போகக்கூடாது. இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அவரே சொல்ல பாரு. மாயா மாத்திரம் இது. நான் அதான் முதல்லயே சொன்னேன். இதெல்லாம் என்னது? மாயா மாத்திரம். உலகம் 3 அவஸ்தை. என்ன எல்லாமே என்னதுதான். 3 அவஸ்தையினால அது எங்கதான் வரும்? மாயா மாத்திரம். பஞ்சகோச பிரக்கிரியானா எங்க வரும்? மாயா மாத்திரம். எல்லா டெக்னிக் எங்கதான் இருக்குது? மாயா மாத்திரம் இதம் நாத்துவா. இதை அறிந்து, இதெல்லாம் நம்ம படிக்கிறதெல்லாம் எப்படி தெரியணும்? மாயா மாத்திரம் இதம். இதம்னா இந்த உலகம். 3 அவஸ்தைகள் எது வேணா எடுத்துக்க. நான் அத்தனையும் ஞாத்துவா அறிந்து, ஞானம் ச மகி சந்நியசேத்து. நீ அடைந்த ஞானத்தையும் சந்நியாசம் செய். சம்யக்கு ஞானம். ஏன்? அது என்னதான்? மித்தியா. நீ ஞானத்தை அடைஞ்சாலும் நீ சொல்ற ஞானம் என்னது? என்னங்க ஞானமே மித்தியாவா? ஆமா. பிரம்மம் மட்டும்தானே சத்தியம். அப்ப என்ன? ஞானத்தை கொண்டு சேர்த்துக்கிட்டா, அப்ப ஞானம் ஒரு இன்ஃபினிட், இது ஒரு டபுள் இன்ஃபினிட் வருமா என்ன? பிரம்மம்ங்கிற ஒரு வேர்ட தவிர நீ ஞானமா, விஞ்ஞானமா எதை வேணா போடு. அதெல்லாம் என்னது? மித்யா. அப்ப என்ன பண்ணுங்கிறாரு? ஞானத்தை விடுதல்ங்கிறது 2 பாயிண்ட்ல திங்க் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் மித்யாங்கிறாரு. நீ பெற்ற ஞானமும் எங்கிட்ட ஏதாவது மகி சந்நியசிய சந்நியாசம் செய்ய என்னிடத்தில் சந்நியாசம் பண்ணி என்னை விட்டுரு. அதாவது ஞாசம் பண்ணிடு. ஞானத்தை விடுதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப நமக்குள்ள ஒரு கயிறு பாம்பை எடுத்துக்கங்க. 2 விருத்தி இருக்கும். ஒண்ணு ஆஃப்டர் ஞானம். முதல்ல வந்து ஒரு பாம்பு, ஒரு விருத்தி. ஸ்டார்ட். அந்த கயித்த பாம்பா பார்க்கும்போது மட்டும் பாருங்க என்ன இருக்குன்னு. ஞானத்தை விடுதல்னா என்னன்னு சொல்றேன். ஒரு விருத்தி தோற்றம், பிழை. அது என்ன விருத்தி? பாம்பு. அது வந்து வெறும் தோற்றம். அந்த விஷயம் என்னது? பாம்புங்கிற அந்த இடத்துல விஷயம் என்னது? பொய்.
அப்ப அது என்னது? வெறும் தோற்றம். பாம்ப பத்தி விருத்துற அந்த ஒரு விருத்தி மனசுக்குள்ள வந்துருச்சா? அந்த விருத்தி என்னது? அது ஒரு தோற்றம் மட்டுமே. ஏன்? அந்த இடத்துல விஷயமே என்னது? பாம்பு என்னது? மெ தோற்றம், மித்யா, பொய். அதனால உள்ள வர விருத்தி என்னதுதான்? பொய், மித்யா. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஒரு விருத்தி வரும். அது பொய்யான விஷயம், பொய்யான விருத்தி. அடுத்தது இன்னொரு விருத்தி வரும். எது? பாம்ப பார்த்துட்டீங்க. அப்ப அது என்னது? பாம்புங்கிறது என்னது? சரியான விஷயம், சரியான விருத்தி. கரெக்ட்டா? வெளியில இருக்கிறது முதல்ல தப்பான விஷயம் பார்த்தது, தப்பான விருத்தி உள்ள வந்திருக்கும். பாம்புங்கிறது. கயித்த பார்த்தோம்னா இன்னொரு விருத்தி வரும். என்னது? வெளியில இருக்கிற விஷயம் சரி. உள்ள வந்த விருத்தியும் சரியான விருத்தி. ஆனா, நான், ஆத்மா 2யும் கடந்தது. அஞ்ஞானத்தையும் கடந்தது, விருத்தியையும் கடந்தது, ஞான விருத்தியையும் கடந்தது. அது சாட்சியாக இருக்கிறது. இத 2யும் படிக்கும்போது நாம இங்கேயே லாக் ஆயிறக்கூடாது. எது? எனக்கு கரெக்ட்டான விருத்தி வந்துருச்சா? அப்ப நான் தோற்றத்த பிழைய போக்கிட்டு நான் சத்தியத்துக்குள்ள வந்துட்டேன். சத்திய விருத்தி மனதில் ஏற்பட்டாலும், பாம்பை பற்றிய ஞானம் போயி, அஞ்ஞானம் போயி, கயிற்றைப் பற்றிய ஞான விருத்தி உங்க மனசுக்குள்ள வந்தாலும் அதுவும் மித்யா. யார் அப்ப சத்தியம்? இந்த 2 மனதில் வருகிற விருத்திகள். அது ஞான விருத்தியா இருந்தாலும் சரி, அஞ்ஞான விருத்தியா இருந்தாலுமே 2மே என்னது? மித்யா. அங்க போய் லாக் ஆயிறக்கூடாது. மனம் அது மனதில் லாக் ஆகுறோம். அதை கடந்த நான் யாரு? சாட்சியாக. எதுக்கு? அந்த அஞ்ஞான விருத்தி முதல்ல வந்தது பாருங்க. தப்பான விருத்தி. வெளியில இருக்கிற விஷயம் தப்பு. உள்ள வந்த விருத்தியும் தப்பு. அதுக்கு நான் என்னவா இருக்கேன்? சாட்சியா இருக்கேன். அது போய் என்ன வந்தது? உண்மையான விஷயம் வெளியில பார்த்தேன். உண்மையான விருத்தி வந்தது பார்த்தீங்களா? அதுவுக்கும் நான் என்னவா தான் இருக்கேன்? சாட்சியா இருக்கேன்னு சொல்ல தெரியணும். நான் அந்த ஞானமா இருக்கிறேன். ஞானம் சத்தியம்னு எல்லாம் லாக் ஆகுறேன்னு இதுதான் சொல்ல வந்தேன். இதுதான் ஞானத்தை விடுதல்னு ஒரு அர்த்தம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொண்டு வர்றாரு பாருங்க. நீ பெற்ற ஞானத்தை விட்டினாத்தான் எங்க வந்து உனக்கு நீ நிக்க முடியும்? சத்தியத்துல வந்து நிக்க முடியும். இல்லைன்னா எங்க போய் லாக் ஆயிக்கிறோம்? அது ஞானம் பெர்ஃபெக்ட் ஞானமா இருக்கலாம். ஆனால் அது என்னது? மித்யா. எதுக்கு அதெல்லாம் படிக்கிறோம்? இத வச்சுதான் எத புடிச்சாகணும் நம்ப? சத்தியத்த புடிச்சாகணும். ஞா நீ பார்க்கிறது எது? சத்திய வஸ்துவை நீங்க புடிக்கணும்னா, இது 2யும் கடந்தது ஆத்மா. சாக்ஷி சொரூபமாகன்னு புரியும். இப்படி ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு ஞானத்தை விடுதல். ஏன்னா ரொம்ப ஒரு கான்ட்ரடிக்ஷனான வேர்டு. ஞானத்தை விடுதல். ஐய்யய்யோ! இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு பொ பொ ப புடிச்சு வச்ச ஞானத்த விடுங்கிறாரே இறைவன். எஸ். ஞான சாதனத்தை விடுதல். ஞானத்தை விடுதல்ங்கிறது என்ன அர்த்தமா எடுத்துக்கலாம்? ஞான சாதனம் சந்நியசேத்து. அப்போ ஞானத்தை பெற்றதற்கு பிறகு இப்ப சாதனம்னு என்னங்க? பஞ்சமகா யக்ஞங்கள், வர்ணாசிரம டூஸு, டோன்ட்ஸு இது மாரி எல்லாம் என்ன பண்றோம்? அதெல்லாம் சாதனத்த பயன்படுத்தி ஏதோ கோலா வச்சு சாத்தியமாக இறைவனை வைத்து, சாதனமாக நம்ம நெறைய முயற்சிகள் பண்ணி வந்துருவோம். அங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம், எங்க அந்த 2 விருத்தியும் தாண்டி விருத்திக்கு சாட்சியாக இருக்கிற அந்த இடத்துல வந்து நின்னதுக்கு அப்புறம், திருப்பி என்ன நான் வாயிலிருந்து வராது. நான் சாதனமாக பஞ்சமகா யக்ஞங்கள்னு அவன் சொல்ல மாட்டான். ஏன்? அந்த சாதனத்தை பயன்படுத்தி அவன் எங்க வந்துட்டான்? சாட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவன் ஈஸி நாட் நீட் ஆஃப் எனி சாதனம். எதை அது எந்த சாதனத்தை பயன்படுத்தி அந்த நிலைக்கு வந்தானோ, அதை அறிந்து கொண்டானோ, அங்க வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு எதுவுமே சாதனங்கள் அவன் என்ன பண்றான்? சந்நியாசம். சம்யக்கு ஞாசம். ஆழ்ந்த சாதனத்த சம்யக்கு ஞாசம். சாதனத்த. ஏங்க அப்ப அவரு அந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம், இதுதான் நம்ம இன்டெலெக்ட் புத்தி எப்ப பாரு தர்க்க புத்தி இப்படித்தானே கேட்கும். அப்ப அவரு என்ன பண்ணுவாரு? அங்க வந்ததுக்கு அப்புறம், அவர பொறுத்தவரைக்கும் அதே வேலைய அவர் செய்வாரு. அது வந்து அவருக்கு விளையாட்டு, லீலா. அதனால தான் அவர் ஈஸ்வரன்னு சொல்றாங்க. சாதாரணமா இருக்க வரைக்கும் என்ன இருக்கணும்? நான் இத அடையணும், இத அடையணும். அதுக்காக நான் பஞ்சமகா யக்ஞம் பண்றேன். கேட்டா இது அடையணும். எதுக்காக பஞ்சமகா? யூ ஆர் யூசிங் பஞ்சமகா யக்ஞ சாதனம்னா, சாத்தியத்தை அடைவதற்காக நீங்க சாத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கிறோம் கோயம்புத்தூருக்கு. ரோடு என்னது? சாதனம். பஸ் என்னது? சாதனம். கோயம்புத்தூர் போனதுக்கு அப்புறம், திருப்பி அதே பஸ்லயா உட்கார்ந்திருப்போம்? டிரைவர் புடிச்சு வெளிய தள்ளி விடுறானா? வந்துரும். அது அப்போ என்ன அர்த்தம்? திருப்பி அந்த யூஸ் பண்ணுனது சாதனத்த விட்டுருவாரு அப்டின்னா, பிசிக்கலா விடுறது இல்ல.
மென்டலா அதே பஞ்சமாக இயக்கணுங்களா அவரும் பண்ணிட்டு தான் இருப்பாரு. சாகர வரைக்கும் பஞ்சமாக இருக்கணுங்கிறது அது அவர் விளையாட்டாக பண்ணி கொண்டிருப்பாரே தவிர ஒரு சாதனமாக அவருக்கு அதுக்கு பயன்படாது. ஏன் அவரு தான் அதை யூஸ் பண்ணி போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாரு. அப்புறம் எதுக்கு அவருக்கு சாதனமா இருக்குது? பட் பிசிக்கலா பண்ணுவாரு. ஆனா மனசுல அது எப்படி இருக்கும்? விளையாட்டாக அதுக்கு பேர் தான் லீலான்னு பேரு. இறைவன் எப்படி பண்றாரு இந்த உலகத்த? சாதனமா பண்ணிட்டு இருக்காரு. படைத்தல், காத்தல், அழித்தல் அதெல்லாம் ஒரு சாதனமே என்ன? விளையாட்டு. இறைவனுடைய விளையாட்டுன்னு சொல்றேன்னா, உடனே அவரு விளையாண்டுட்டு என்னைய வந்து ரொம்ப புவர் ஃபேமிலில படைச்சுட்டாருன்னு நெனைக்கிறது ஒரு குரூப் இருக்குது. இந்த வேர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா, அப்ப அவரு என்ன கேர்லெஸ்ஸா விளையாட்டா என்னைய படைச்சு தூக்கி போட்டாரு. அதனால தான் என்னைய கொண்டாந்து இங்க டிட்ச்ல போட்டாரு. ஐய்யய்யோ! அப்படி அல்ல. சாதகன்கிற மனம் இறைவனுக்கு கிடையாது. அகம சாதகக ஐ ஹேவ் டு டூ திஸ் டு கெட் த சாத்தியம்ங்கிறது எப்படி ஈஸ்வரனுக்கு எத்தன கர்மத்த பண்ணினாலும் அது கிடையாதோ, அதைப் போல ஞானத்தை அடைந்தவனுக்கும் சாதனம்ங்கிறது அவர் லைஃப்ல கிடையாது. ஆனா எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. வெளி தோற்றத்துக்கு பார்த்தா. ஆனா உள்ள எப்படி இருக்கும்? கிரீடக விளையாட்டாக அவர். அப்ப என்ன பண்ணாரு? ஞானத்த அவர் விட்டுட்டாரா இல்லையா? பெற்ற ஞானத்தை விட்டுட்டு எங்க அதுதான் சொல்லுது. ஞானத்தை என்ன சொல்லுது? ஞான சாதனத்தை விடுதல். அப்படி எடுத்துக்கலாம். 2 அர்த்தம் சொன்னேன். ஞானத்தை விடுதல்ங்கிறது ரொம்ப கன்ஃப்யூசிங் வேர்ட். பர்ஃபெக்ட்டா நல்லா பதிய வச்சுக்கங்க. ஞானத்தை விடுதல் என்பது 2 விருத்தியையும் கடந்தது ஆத்மா. அதுதான் என் சொரூபம். அதுதான் ஈஸ்வருடைய சொரூபம் புரிஞ்சுக்கும்போது என்னத்த விட்டுறோம்? அஞ்ஞானத்தை எப்படி விடுறோமோ அதே மாரி ஞானத்தையும் விட்டு விடுதல். அடுத்தது இன்னொரு மீனிங்கு சாதனத்தை 2 ஒண்ணுதான். சாதனத்தை அவர் விட்டு விடுதல். அதுதான் சொல்றாரு. அவ என் மகி சந்நியசேத். எத? ஞானம் ச மகி. ஞானத்தையும் அவன் என்ன பண்ணிடுறான்? பிரம்மனிடத்தில் விட்டு விடுகிறான். அதான். அடுத்தது. முக்கியமான ஸ்லோகம். அடுத்தது ஞானினக து அகம் ஏவ இஷ்டக ஸ்வார்த்தம் க ஹேதுஹு ச சம்மதக ஸ்வர்க்கம் ச ஏவ உபவர்க்கக ச ந அந்யக அர்த்தக மத்ருதே பிரியக. இப்ப ஞானி பத்தி ஞானினக ஞானிக்கு மீனிங் பியூட்டிஃபுல்லான அர்த்தங்கள். ஏன்னா பகவானே கொஸ்டின் கேட்காம அவரே அவரே பேசுறாரு போது ஒன்னொன்னு ஒரு வைரம். ஞானினக ஞானிக்கு து நான் அகமேவ இஷ்டக. ஞானிக்கு நான் ஒருத்தன் தான் இஷ்டம். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஞானியா இருக்கவனுக்கு அகம்னு இந்த இடத்துல யாரு? ஈஸ்வரக. நிர்குண சகுனத்து கூட வரக்கூடாது. நிர்குண பிரம்மம் தான் இந்த இடத்துல யாரு? அகம். அகமேவ இஷ்டக. அவனுக்கு ஞானிக்கு நான் ஒருத்தன் தான் இஷ்டம். அகமேவ அதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த அகமேவங்கிறது திரும்பி திரும்பி 2, 3 வேர்டுக்கு வரும். அகமேவ இஷ்டக ஸ்வார்த்தக. அகமேவ ஸ்வார்த்தக. நான் தான் அவனுடைய லட்சியம், சாத்தியம். ஞானிக்கு நான் தான் இஷ்டம். அடுத்து ஸ்வார்த்தக. நான் தான் சாத்தியம். அகமேவ ஹேத்துகு. நான் தான் காரணம். சாதனம். சேத்துனா இந்த இடத்துல சாதனம். நான் தான் சாதனம். கேத்துனா சாதனம். நான் தான் சுவார்த்தகனா சாத்தியம். அவனுக்கு நான் தான் சாதனம். நான் தான் சாத்தியம். நான் தான் இஷ்டம். சம்மதக. அது பாருங்க. இது சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 100% ஷூர். ஒரு இது வந்து கேரண்டி குடுக்குறாரு. அப்படித்தான் இருப்பான் அவன். 100% சம்மதக அப்படின்னா 100% ஷூர். அவன் இப்படித்தான் இருப்பான். வேர்ட்ஸ் ஃப்ரம் பிரம்ம தத்துவம். நிர்குண பிரம்ம தத்துவம். அடுத்தது ஸ்வர்கக. அகமேவ சொர்க்கக. அந்த அகமேவ என்னென்ன ஆட் பண்ணி பாருங்க. அந்த ஞானிக்கு அகமேவ இஷ்டக, அகமேவ ஸ்வார்த்தக, அகமேவ கேத்துகு. அதுல 100% ஷூர். அடுத்து அகமேவ சொர்க்கக. அவனுக்கு சொர்க்கம் யாரு? என் சொரூபமே அவனுக்கு என்னது? சொர்க்க.
அகமேவ சொர்க்ககச்ச ஏவ அகமேவத்த அந்த ஏவகாரம் மறுபடியும் போட நம்ம அகமேவ போட்டுக்கலாம். அகமேவ சொர்க்கக அபவர்க்கக ச. அபவர்க்ககனா மோக்ஷமும் அவனுடைய மோக்ஷம் நான் தான். ந அந்நியக அவனுக்கு என்னை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. நான் தான் இஷ்டம், நான் தான் சாதனம், நான் தான் சாத்தியம், நான் தான் அவனுக்கு சொர்க்கம், நான் தான் மோக்ஷம். எத தவிர என்னை தவிர அவனுக்கு வாழ்க்கையில் வேற எதுவும் ஒன்றும் ந அந்நியக போட்டார் பாரு. என்னை தவிர அவன் வாழ்க்கையில எதுவும் அவனுக்கு கிடையாது. ந அந்நியகா அர்த்தக என்னைக்கு அப்பாற்பட்ட பொருள்கள் என்கிறது எதுவும் கிடையாது. மத்ருதே பிரியகா பிரியகனா என் நேசிக்கிற பொருள் பிரியக அவனுக்கு பிடித்தமானது அப்படிங்கிறது எனக்கு மத்ருத்தேனாங்க எனக்கு அப்பாற்பட்டு வேறு பொருள் அவனுக்கு பிரியமானது எதுவும் கிடையாது. என்னை தவிர்த்து வேறு பொருள்கள் அவனுக்கு பிரியமானது கிடையவே கிடையாது. 200% அவரு 100% ஷூர் நாம என்ன எடுத்துக்கணும் 1000 டைம்ஸ் இட் இஸ் ட்ரூ. அப்படிதான் இருப்பாரு அவர் ஞானி. ஏன் அவனுக்கு நான் இஷ்டம். ஏன் பிராப்பியம் கர்த்தவ்யம் நாஸ்தி அப்படின்னு என்னன்னா அவருக்கு வந்து அடைய வேணுங்கிறது எதுவும் கிடையாது. பிராப்பியம்னா அடைய வேண்டியதுங்க அவருக்கு அடைய வேண்டியதுங்கிறது எதுவும் கிடையாது. கிருத்தியம் செய்யப்பட வேண்டியதுங்கிறது அவருக்கு எதுவும் கிடையாது. அப்படின்னா இந்த தமோ குணத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் நினைச்சு கூடாது. தமோ குணத்திற்கும் என்ன சொல்லுவாங்க? என்னால் அடையப்பட வேண்டியது எதுவும் கிடையாதுன்னு சொல்றவன் தமோ குணத்திலிருந்து சொல்வது அல்ல. இது சத்துவ குணத்திலிருந்து அவன் சொல்றது என்ன சொல்லணும்? என்னால் ஞானத்தை பெற்றதற்கு பிறகு என்னால் அடையப்பட வேண்டியது எதுவும் இல்லைன்னு சொல்றது வேற. ஞானத்தை பெறாததுக்கு முன்னால என்னால் அடையப்பட வேண்டியது எதுவும் அது தமோ குணம். 2யும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அது தமோ குணத்தின் வெளிப்பாடு. 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாரு. எதுக்கான்னு கேட்டு பாருங்க. என்னால் அடையப்பட வேண்டியது எதுவும் கிடையாது. என்னால் செய்யப்பட வேண்டியது எதுவும் கிடையாதுன்னு வாயில சொல்லுவாரு. ஆனா மனசுல தான் இருக்கும். ஆனா 20 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாரு. அண்டர்லைன் பண்ணிக்கணும். தமோ குண பீப்பிள் அப்படி அல்ல. வேலை செய்யாம இருந்துட்டு ஏன் வேலை செய்யலைன்னா, என்னால் அடையப்பட வேண்டியது எதுவுமில்லை. என்னால் செய்யப்பட வேண்டியதுமில்லைங்கிறது அது தமோ குணத்திற்கு. இவரு 20 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாரு. ஆனா மனசுலயும் எந்தவித அடையணும், செய்யணுங்கிறது கிடையாது. வெளியிலயும் அது மாரிதான் இருப்பாரு. அடுத்தது. இப்ப இதுல இருந்து ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நேத்து ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க. அத நான் லிங்க் பண்ணி இந்த இடத்துல குடுக்குறேன். நான் உங்களுக்கே சொல்லியிருந்தேன். நான் அந்த இந்த கிளாஸ்ல இத லிங்க் பண்ணி ஒரு விளக்கம் குடுக்குறேன் அப்படின்னு. அதாவது வேதாந்திக் பாதத்துல கடந்து வரும்போது ஒரு இடத்துல நம்ம லாக் ஆவோம். ஏன்னா எல்லாமே வைராக்கியத்தை பெற்றது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அதிகமாக உலகத்துல பற்றா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் மருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வைராக்கியம் தான் மருந்து. ஃபர்ஸ்ட் அதத்தான் குடுத்தாகணும். யாருக்கு யாருக்கு தான் வைராக்கியம் ஓவரா போய் பற்றோட நிற்கிறவங்கள, முதல்ல வைராக்கியத்தை பெற செய்து, அந்த பற்றிலிருந்து விடுபட்டு, அப்புறம் தான் விஷயமே உள்ள குடுக்க முடியும். அப்ப என்ன குடுப்போம்? பார்ப்பதெல்லாம் என்னது? மித்யா, மித்யா, மித்யா. அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேஜ் வந்து நிக்கும். என்னன்னு? எண்ணத்த எல்லாமே சம்பாரிக்கிறது எதற்கு? அது ஒரு அநித்தியம். மனைவி எதுக்கு? அது அநித்தியம். பையன் எதுக்கு? அது அநித்தியம். புள்ளை எதுக்கு? அது அநித்தியம். இந்த மாரி ஒரு வெறுமையில் ஒரு இடம் வந்து நம்ம எல்லாருமே லாக் ஆகும். அந்த ஸ்டேஜ்ல அடுத்த ட்ரீட்மென்ட்க்கு போயிரணும். இப்ப அப்ப என்ன அடுத்த ட்ரீட்மென்ட் என்ன? மருந்து என்ன? அப்டின்னா, வேதாந்தல குருவோட தொடர்ந்து டிராவல் ஆகும்போது, இந்த இடத்துல லாக் ஆயிட்டு நீங்க சொன்னீங்கன்னா, என்ன கிடைக்கும்? மருந்து. அது வகுப்புகள் கேட்க கேட்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மருந்து கிடைச்சிரும். அது வேற கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. உங்கள அப்படியே டிராவல் அப்படிதான் போகும். ஆனா சில பேர் லாக் ஆயிக்குவாங்க. ஏன்னா எல்லாமே மித்தியான்ட்டீங்க. எதுக்கு நான் வேலைக்கு போணும்? எதுக்கு நான் குடும்பத்த பார்த்துக்கணும்? எதுக்கு நான் புள்ளைய வளர்த்தணும்? எதுக்கு நான் வரும்?
அப்போ வைராகியத்தை பெற்றதுக்கு அப்புறம் பார்க்கறதெல்லாம் பொய், பொய், பொய்ன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம்ங்கிற அடுத்த ஞானம் பெறுவதற்கு முயற்சி செய்யணும். அப்ப என்ன விபூதி யோகம் இஸ் நீடட் ஃபார் யூ. எது தேவை? இப்ப எது தேவை வந்துருச்சு உங்களுக்கு? வைராகியத்தை பெற்று இந்த வெறுமையில வந்து நிக்கிறேன்னா, பார்க்கறதெல்லாம் என்னது? மனைவியை ஈஸ்வரனுடைய படைப்பாக பார். குழந்தைய ஈஸ்வரனா பார். நீ வேலைக்கு போறத ஈஸ்வரனா பார். அவரு குடுத்த தர்மம் என்ன? எனக்கு என்ன டியூட்டி குடுத்திருக்காரு? அத நான் பெர்ஃபெக்ட்டா செய்யறேனா? ஈஷாவாஸ்யம். ஈஸ்வரனுடைய பிரிங்கிங் ஈஸ்வரா இன் எவ்ரிதிங் இஸ் த செகண்ட் ஸ்டெப். அதான உண்மை. உபாதானம் எப்படிங்க எல்லாமே ஈஸ்வரனா பார்க்கட்டும்? உபாதான காரணத்துவாது அவரு தானே பொண்டாட்டியா நிக்கிறாரு, பையனா நிக்கிறாரு, குடும்பமா நிக்கிறாரு, வேலையா நிக்கிறாரு. சோ உபாதான காரணமாக இறைவனை பார்க்கணும். இப்ப நீங்க பாருங்க 2 இருக்கு. எப்பல்லாம் சில பேர் கேட்கறது, அரிசி பார்க்கும்போது பொய்ன்னு பார்க்கட்டா, பருப்ப பார்க்கும்போது பொய்ன்னு பார்க்கட்டா, அப்படி அல்ல. எப்ப பார்த்தாலும் பொய், பொய், பொய்ன்னு பார்க்கறது அல்ல. எப்ப பொய்ன்னு பார்க்கணும்னா, சம்சார துக்க அனுபவங்கள் எனக்கு வரும்போது என்ன கொண்டு வந்தா போதும்? நான் பார்க்கறது, கேட்கறது எல்லாமே பொய் என்று வர வேண்டும். நம்மள ஒருத்தர் சொல்றாரு, முட்டாளு ஏதோ அறிவு இருக்கா? அப்ப உள்ளிருந்து என்ன வரணும்? அந்த வார்த்தைகள் பொய். அவரு பொய். அப்படிங்கிற பொய்ங்கிறத அந்த இடத்துல அப்ளை பண்ணா போதும். வாழ்க காலையில இருந்து அரிசிய பொய்யா பார்க்கிறேன், பருப்ப பொய்யா பார்க்கிறேங்கிறது தேவையற்ற விஷயம். பொய்ய எங்க பார்க்கணும் அப்படின்னா, சம்சார துக்க அனுபவங்கள் வரும்போது மட்டும் என்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே பொய்ன்னு பார்த்து, வைராகியத்தை பெற்றதற்கு பிறகு, இந்த வெறுமை வந்ததற்கு பிறகு எல்லாமே என்னதான்? ஈஸ்வரன் பாருங்க. கஷ்ட அனுபவங்கள் வரும்போது பொய்ன்னு பாருங்க போதும். புரிஞ்சுதா? இட்ஸ் த ஆன்சர் டு கொஸ்டின் கேட்டவங்க. அடுத்தது 3வது ஸ்லோகம். இது அத விட பியூட்டிஃபுல். ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல? ஞானிக்கே நான் தான் பிரியம். நான் தான் நான் தான் என்னது ஹேத்து. நான் தான் எல்லாமேன்ட்டாரு. அப்புறம் சரி ஞானிக்கு பிடிக்குது. அவருக்கு யார பிடிக்கும்? ஞான விஞ்ஞான சம்சித்தாக பதம் சிரேஷ்டம் விதுகு மம ஞானி பிரியதமகா அதகமே ஞானேன விபர்த்திமா. ஞான விஞ்ஞான சம்சித்தாக இது வந்து ஞானி கொடுக்கிற அப்ஜெக்டிவ். ஞான விஞ்ஞானம் என்ன பார்த்திருக்கோம்? பரோட்ச ஞானம், இன்னொன்னு அபரோக்ஷ ஞானம். அப்படி ஒரு வகையில பார்க்கலாம் ஞான விஞ்ஞானத்தை. அல்லது ஆஹ் பிரம்ம அஸ்தி இது ஞானம். பிரம்மாஸ்மிங்கிறது விஞ்ஞானம். சோ இந்த டிராவல்ல வருகிற ஞானம் விஞ்ஞானங்கிறது வேர்ட்ஸ் நிறைய தரம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பழைய நோட்ஸ் எல்லாம் போய் பாருங்க, நிறைய எழுதிருப்பீங்க. எது வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இங்க என்ன எடுக்கிறோம்? ஞான விஞ்ஞான அப்படின்னு சங்கராச்சாரிய இன்னொன்று கொடுப்பாரு. ஞானம்ங்கிறது நீ பெற்ற ஞானம் பலத்தை தராத வரைக்கும் அப்பளவத்தும் வருவரு. நீ பெற்ற ஞானம் உனக்கு வாழ்க்கையில் பயன் தராத வரைக்கும் அது என்னது? அப்பளவத்து. அது ஞானம். எப்போ நீ வந்து பெற்ற ஞானம் உனக்கு பலனை தருதோ அப்பளவத்து. எதுக்கு? எப்படி நம்ம ஒண்ணு ஞானம் வந்து வெறும் ஞானங்கிறது அப்பளவத்து. இது வந்து பலத்தை கொடுக்குதோ அப்ப அதுக்கு பேரு, அந்த ஞானத்துக்கு பேர் என்ன? அதே ஞானம் தான். ஆனா அதுக்கு பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பேர் என்ன? விஞ்ஞான. அதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சங்கராச்சாரி இந்த ஒரு இடத்துல அவரு கொடுப்பாரு. ஏன்னா ஞானம் எல்லாத்துக்கும் பலத்தை கொடுக்கறது இல்லைங்க. இப்ப டாக்டர்ஸ் வந்து ஒரு ஸ்மோக்கிங்னால ஸ்மோக் பண்றவனுக்கு அவ்வளவு ஞானம் இருக்காது. உள்ள போய் அது என்ன பண்ணுது? டாக்டருக்கு உள்ள போனா அது என்னென்ன பண்ணுங்கிறது ஞானம் நார்மல் பர்சனோட அவருக்கு அதிகம். ஆனா ஸ்மோக் பண்ணாம இருக்காங்களா? அவ்வளவுதான் வித்தியாசம். அவருக்கு அத பழத்தை கொடுக்கல. அவர் பெற்றது என்னது? வெறும் அத எட்டு சுரக்காயின்னு சொல்ல தமிழ்ல சொல்ல. அது எந்த வகையில அவருக்கு பயன்படாது. சோ பெற்ற ஞானம் என்ன பண்ண அவருக்கு? ஐயோ இதெல்லாம் நமக்கு கெடுதல். இந்த இடத்துல போய் இதெல்லாம் லங்ஸ் என்ன ஆகுது, பிளட் என்ன ஆகுது, பிரெயின்ல இப்படி ஆகுது, இது எப்படி எல்லாம் தெரிஞ்சு அத பிரயோகத்தை கொண்டு வந்தாருன்னா தான் அவர் படிச்ச எம்பிபிஎஸ் விஞ்ஞானம். இல்லைன்னா எம்பிபிஎஸ் என்னது? ஞானம். அதனால மத்தவங்க பலன் அடையலாம். அவருக்கு 4 நாள் பிரயோசனம் கிடையாது. இதேதான் சாஸ்திரத்திலே. பலத்தை அடைந்தாதான் சொல்லிக் கொடுக்குறவங்க அதுல அனுபவிக்க முடியும். வெறும் ஞானத்தை வச்சுக்கிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனா அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு எந்த பிரயோசனம் இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? ஞானம், ஸ்ரோத்ரியம்.
பழத்தை வரைஞ்சவன் தான் பிரம்மனிஷ்டன். ஸ்ரோத்ரியத்துல போய் படிக்கலாம், தப்பு இல்ல. உங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு எந்த தப்பு கிடையாது. ஆனா அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எந்த பலனும் கிடையாது. பைசா பார்க்கலாம், அது வேற விஷயம். அத நான் சொல்லுவேன். தன்னுடைய முன்னேற்றத்தில் எந்த வித இது இருக்காது. அது அப்படியே எடுத்துக்கலாம் ஞான விஞ்ஞானம். இவர் என்ன சொல்றாரு? சம்சித்தாக, அந்த ஞானி சம்சித்தியை அடைந்தவன். பதம் சிரேஷ்டம், சிரேஷ்ட பதம், உயர்வான மேலான பதத்தை விதுகு அறிந்தவன். நிர்குண என சிரேஷ்டம் பதம் சிரேஷ்டம். என்னோட பதத்துல எதுங்க இறைவன் என்ன சொல்றாரு? என்னுடைய மேலான, அப்ப அவருடைய கீழான ஏதாவது இருக்கு என்ன? ஏன்னா அவரு என்னை அறிந்தவன்ட்ட பரவாயில்லைங்க, சிரேஷ்டன் போடுறாரு. அப்ப கீழானவன் என்ன இருக்கானா? சகுண பிரம்மன் கீழ, நிர்குண பிரம்மம் மேல, பிரிச்சுக்கலாமே நாமள அப்படி. சிரேஷ்ட பதம் நிர்குண பிரம்மம், எங்க கீழ சகுண பிரம்மம். சகுண குணத்தை பிரம்மத்தை கடந்து எங்க வந்துட்டாவ? நிர்குண பிரம்மம். சிரேஷ்டம் பதம் ரூபம் விதுகு அறிந்தவன். ஞானி பிரியத்தமக மாம பிரியத்தமக, எனக்கு பிடித்தமானவன். மிக அது தம போட்டான்னு எழுதுறீங்களா? சூப்பர்லேட்டிவ் டிகிரி சான்ஸ்கிரிட்ல, தி இங்கிலீஷ்ல சூப்பர்லேட்டிவ் டிகிரி. மிக மிக தமிழ் என்ன சொல்லலாம்? எனக்கு அவன் மிக மிக அவனை எனக்கு பிடிக்கும். சூப்பர்லேட்டிவ் போட்டு சொல்ற அவ்வளவுதான். அவன் தான் எனக்கு பிடிக்கும், அவனை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். அல்டிமேட்டா எனக்கு அவனைத்தான் பிடிக்கும். இது வந்து நீ பகவத்கீதையிலே பார்த்துக்கலாம். இங்க வந்து எம்பசைஸ் பண்றாரு, தமக போடுறாரு, எனக்கு அவன். அப்ப மத்தவங்கள பிடிக்காதாங்க? ஒரு பெரிய கொஸ்டின், ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணதை ஸ்லோகம் கம்ப்ளீட்டா. அப்ப இறைவனுக்கு அவனைத்தான் பிடிக்குதுங்கிறாரு. அப்ப பார்ஷியல் பாக்குறாரா? நானே இங்க போராடிட்டு கிடக்குறேன், எனக்கு அந்த ஞானத்தை பத்தி பண்ண முடியல. அப்ப எனக்கு அவர் என்னை அவருக்கு பிடிக்காதா? டவுட். கண்டிப்பா அந்த தர்க்கவாதிகள் அங்கதான் போய் நிப்போம். அப்ப அவரை மட்டும் தான் பிடிக்குமா? அப்ப என்னை பிடிக்காதா? ஏன்னா இது சின்னதுல இருந்து 2 குழந்தைகள் வளர்ந்தேன்னா இது பெரிய பிரச்சனை. அவனைத்தான் பிடிக்குது, என்னை பிடிக்கல. இந்த புத்தி இங்கேயும் வரும். 2ஆ பிரிச்சுருவோம் நாம. ஞானியை தவிர மற்றவர்கள் இறைவனை ஒரு சாதனமாக பயன்படுத்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் இறைவனை தவிர்த்து வேற. சோ இறைவனை அவர்கள் ஒரு கருவியாக, பக்தனா இருப்பாங்க, ஆனா இறைவனை அவர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க? கருவியாக, வேற எதையோ உலகத்தில் அடைவதற்கு ஒரு கருவியாக. அவர்களே ஓரளவுக்குத்தான், அவர்களுக்கு இறைவனை ஓரளவுக்கு தான் பிடிக்குது. அதனால இறைவனுக்கு அவங்கள ஓரளவுக்கு தான் பிடிக்கும். லாஜிக்கா? உனக்கு அஞ்ஞானியா இருக்கிறவங்க, பக்தனாக இருக்கிறவர்கள், நீங்க ஞான மார்க்கத்தை பாதையில வந்தீங்கன்னா கூட ஞானம் தான் நமக்கு என்னவா இருக்கும்? ஈஸ்வரனை வச்சு சாதனமா பயன்படுத்தி நம்ம அடையிறோம். யோசனை பண்ணி பாருங்க. பக்தனா இருக்கிறவங்களுக்கு இறைவனை கொஞ்சம் தான் பிடிக்கும். ஏன்? அவங்க அடைய போற விஷயம் வேற ஏதோ. அதுக்கு இறைவனை கருவியாக பயன்படுத்திக்கிறாங்க போது, எந்த மக்களுக்கு இறைவன் கொஞ்சம் தான் பிடிக்குமோ, இறைவனுக்கும் அவர்களை கொஞ்சம் தான் பிடிக்கும். லாஜிக். எவர்களுக்கு இறைவனை கொஞ்சமா பிடிக்குமோ அவர்களுக்கு இறைவனுக்கும் அவர்களை கொஞ்சமாத்தான் பிடிக்கும். லாஜிக். இப்ப ஞானி பாருங்க, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இறைவனை சாதனமாகவும் பயன்படுத்தல. ஏன்? அவர் அடைஞ்சிட்டாரு. சாத்தியமாகவும் பயன்படுத்தல. அப்போ அவருக்கு இறைவனை ஞானிக்கு இறைவன்கிறது என்னது? நான் தான் இஷ்டம். அப்போ 100% நான் இறைவன் என்ன சொல்றாரு? ஞானிக்கு நான் தான் இஷ்டம். அதனால எனக்கு அவன் தான் இஷ்டம். அதை தவிர மத்தவங்களுக்கு என்னது? அவங்களுக்கு கொஞ்சம் என்னை பிடிக்கும், எனக்கு அவங்களை கொஞ்சம் பிடிக்கும். இப்ப பாயிண்ட் வந்து பிடிக்குமா பிடிக்காது, அல்டிமேட் 100%. அப்போ ஞானிக்கு இறைவனை 100% பிடிக்கிறதுனால இறைவனுக்கு ஞானிய 100% பிடிக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். மத்தவங்களுக்கெல்லாம் இறைவனை ஒரு கருவியாக வச்சிருக்கிறதுனால இறைவனை கொஞ்சம் தான் பிடிக்கும்னால இறைவனுக்கு என்னதான் பிடிக்கும்? அவங்களை எல்லாம் கொஞ்சம் தான் பிடிக்கும். திங்க் பண்ணி பாருங்க. தாட் ஆஃப் தி டேவா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.